சாலையில் நடந்த விபத்தில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த சாலை விபத்து எப்படி நிகழ்ந்தது? அங்கு இருக்கக்கூடிய மற்ற யாரேனுக்கும் அடி ஏதேனும் பட்டிருக்கிறதா? கள நிலவரம் குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். சென்னை அசோக் நகர் காமராஜர் சாலையில இருசக்கர வாகனத்தில் டியூஷன் சென்ற 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவன் தவறி விழுந்த போது அப்போது அந்த வழியாக வந்த மாநகர பேருந்து 17D என்ற வழித்தடத்தில் செல்லக்கூடிய பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். சிறுவன் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவன். சிறுவனுடைய பேர் சாய் என்று அங்க இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில அந்த சிறுவனை டியூஷன் விடுவதற்காக சிறுவனுடைய உறவினர் அந்த இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றதாகவும் அப்போது சாலையை கடக்க முயன்ற போது சிறுவன் இருசக்கர வாகனத்திலிருந்து தவறி விழுந்ததாகவும் அந்த வழியாக வந்த மாநகர பேருந்து 17D என்ற வழித்தடத்தில் செல்லக்கூடிய பிராட்வேலிருந்து KK நகர் செல்லக்கூடிய பேருந்து சிறுவன் மீது ஏறியதில் அந்த சிறுவன் பரிதாபமாக அந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பிடித்து இந்த விபத்து குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வர்றாங்க. அதே போல அந்த சிறுவனை ஏற்றி வந்த அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அந்த உறவினரையும் அந்த உறவினரும் ஒரு சிறுவன் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஒரு 15 வயது இருக்கக்கூடிய அந்த சிறுவனிடம் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வர்றாங்க. அந்த பகுதி மக்களிடம் இந்த விபத்து குறித்து பேசிய போது அந்த சாலையில் ஒரு குப்பை தொட்டி இருப்பதாகவும் அந்த குப்பை தொட்டி சாலை ஓரத்திலேயே இருப்பதால் அங்க இருக்கக்கூடிய இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அந்த சாலையில் அந்த குப்பை தொட்டி இடையூறாக இருப்பதால் தான் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. சாலையை கடக்க முயன்ற போது அந்த குப்பை தொட்டியில் மோதிதான் அந்த சிறுவன் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாகவும் அப்போதுதான் மாநகர பேருந்து அந்த வழியாக வந்த போது அந்த சிறுவன் மீது ஏறியதில் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த குப்பை தொட்டியை அந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் இந்த விபத்தை அடுத்து கோரிக்கையாக விடுத்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. சென்னை KK நகரில் நடைபெற்ற சாலை விபத்தில் சிறுவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல்.